Good morning 10th standard students. Today in your English session we are going to see unit number 6 grammar subject verb agreement. Subject verb agreement அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி டென்சஸ்ல பார்த்துருக்கோம். ஸோ எந்த ஒரு சென்டென்ஸ் நம்ம எழுதினாலும் பேசினாலும் அதில் இருக்கிற வேர்ப் வந்து சப்ஜெக்டோட ஒத்து போகணும். இதுதான் வந்து சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட். தட் மீன்ஸ் நீங்கள் சிங்குலர் சப்ஜெக்ட் யூஸ் பண்ணால் சிங்குலர் வேர்ப் யூஸ் பண்ணணும், ப்ளூரல் சப்ஜெக்ட் யூஸ் பண்ணால் ப்ளூரல் வேர்ப் யூஸ் பண்ணணும். சிங்குலர்னால் நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒன் in number is called singular. ஒன்றுக்கும் மேலே இருந்ததுன்னா அது ப்ளூரல். ஸோ அப்போ ஒரு பர்சனையோ இல்லை ஒரு ஆப்ஜெக்டையோ ஒரு திங்கையோ இண்டிகேட் பண்ணும்போது we have to use singular subject. ஒன்றுக்கும் மேலே இருக்கிற சப்ஜெக்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது we have to use plural verbs. ஸோ சிங்குலர் சப்ஜெக்ட்க்கு சிங்குலர் வேர்ப், ப்ளூரல் சப்ஜெக்ட்க்கு ப்ளூரல் வேர்ப். இதுதான் வந்து சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட். இதை எப்போதுமே மறக்கக்கூடாது. நவ் இப்போ ப்ராப்ளம் என்னன்னா, சாதாரணமாக ஒரு பேர் வரும்போது நம்ம வந்து அது சிங்குலரா ப்ளூரலா அப்படின்னு சொல்லிடலாம். லைக் யூனா அது யாரை ரெப்ரசென்ட் பண்ணுது, வெதர் சிங்குலர் ஆர் ப்ளூரல் நம்ம சொல்லலாம். அதே மாதிரி தேனா ப்ளூரல், ஹீனா சிங்குலர், ஷீனா சிங்குலர்னு நம்ம சொல்லிடலாம். பட் இதையும் தாண்டி சில சப்ஜெக்ட்ஸ் வரும்போது we have to apply some rules. இந்த ரூல்ஸை வந்து நம்ம ஞாபகம் வச்சிட்டோம்னா அந்த சப்ஜெக்ட்ஸ் வரும்போது நம்ம ஈஸியாகவே வந்து வேர்ப்ஸ் வந்து சூஸ் பண்ணி போடலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் ஃபர்ஸ்ட் வந்து சிங்குலர் வேர்ப் யூஸ் பண்ணியிருக்கிற சில சென்டென்சஸ் வந்து எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருக்காங்க. ஷீ இஸ் அ குட் ஸ்பீக்கர். இந்த இடத்துல ஷீ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சிங்குலர் சப்ஜெக்ட். ஸோ சிங்குலர் சப்ஜெக்ட் வரும்போது வேர்ப் வந்து இஸ் யூஸ் பண்ணும். ஷீ இஸ் அ குட் ஸ்பீக்கர். Next, Ramu is an intelligent student. Same way, Ramu is he. So he is singular. So Ramu is an intelligent student. Subhashini is an excellent dancer. Sunita is a great artist. He is a good person. So இது எல்லாமே வந்து சிங்குலர் சப்ஜெக்ட்ஸ் தான். உங்களால் ஈஸியாக ரெக்கக்னைஸ் பண்ணக்கூடிய சப்ஜெக்ட்ஸ். இது சிங்குலரா இது ப்ளூரலான்னு ஈஸியாக உங்களால் சொல்ல முடியும். ஸோ அந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் வரும்போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிங்குலர் வேர்ப் வந்து யூஸ் பண்ணணும். இந்த இடத்துல வந்து இந்த எக்ஸாம்பிள்ஸில் யூஸ் பண்ணியிருக்கிற எல்லா வேர்ப்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா சிங்குலர் வேர்ப்ஸ் தான். இஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இஸ் அ சிங்குலர் வேர்ப். அதே மாதிரி ப்ளூரல் வேர்ப்ஸ் யூஸ் பண்ண சில சென்டென்சஸ் கொடுத்துருக்காங்க. சில்ட்ரன் ஆர் பிளேயிங். சில்ட்ரன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகள். ஸோ நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இட்ஸ் அ ப்ளூரல் சப்ஜெக்ட். Child is singular, children is plural. So plural subject வரும்போது plural verb are use பண்ணிருக்காங்க. Next வந்து they have finished their work. They அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா it's plural subject. theyனா அவர்கள். So அவர்களுடைய வேலையை முடித்து விட்டார்கள் அப்படின்றது தான் இதனோட அர்த்தம். ஸோ தே ஹாவ் ஃபினிஷ்ட் தேர் ஒர்க். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்ட் டென்ஸில் வந்திருக்கு. பர்ஃபெக்ட் டென்ஸில் வரும்போது நீங்கள் கண்டிப்பாக ஹாவ் தான் ப்ளூரல் ஃபார்மில் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து கீதா அண்ட் சீதா ஹாவ் ஒன் த ப்ரைஸ். இதுவும் வந்து பர்ஃபெக்ட் டென்ஸ் தான், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். கீதா அண்ட் சீதா ரெண்டு பேரை பற்றி சொல்கிறாங்க. கீதா அண்ட் சீதா டூ, ஸோ ப்ளூரல். ஸோ அதுக்கு பர்ஃபெக்ட் டென்ஸில் ஹாவ் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் யூ அண்ட் ஐ ஆர் ஃப்ரெண்ட்ஸ். நீயும் நானும். ஸோ ரெண்டு பேரை பற்றி பேசும்போது யூ அண்ட் ஐ வி போத். ஸோ ரெண்டு பேரை பற்றி பேசும்போது ப்ளூரல் வேர்ப் யூஸ் பண்ணோம். ஆர் இஸ் த ப்ளூரல் வேர்ப். நெக்ஸ்ட் டூ அண்ட் டூ மேக் ஃபோர். ஸோ இந்த இடத்துல வந்து டூ அண்ட் டூ ரெண்டு விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க. டூ அண்ட் டூ, ஸோ ரெண்டு. ஸோ ரெண்டுனா ப்ளூரல். ஸோ ப்ளூரல் சப்ஜெக்ட் வந்தால் ப்ளூரல் வேர்ப் தான் யூஸ் பண்ணணும். இந்த இடத்துல மேக் அப்படின்றது ப்ளூரல் வேர்ப், மேக்ஸ் அப்படிங்கிறது சிங்குலர் வேர்ப். ஸோ மேக்கோட எஸ் சேர்த்தா யூஸ் பண்ணுற அந்த மேக்ஸ் வந்து சிங்குலர் வேர்ப். மேக் அப்படின்றது ப்ளூரல் ஃபார்மில் யூஸ் பண்ணுற வேர்ப். ஸோ டூ அண்ட் டூ மேக் ஃபோர், இது வந்து ப்ளூரல் வேர்ப். ஸோ இண்டிவிஜுவலாக சிங்குலர் வேர்ப்ஸ் எப்படி வரும், ப்ளூரல் வேர்ப்ஸ் எப்படி வரும்ன்ற எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சர்டைன் ரூல்ஸ் இருக்குது. இந்த ரூல்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோன்னா தென் டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ஸ் வரும்போது அது சிங்குலரா ப்ளூரலா நமக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் கொடுக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ் வரும்போது நம்ம இந்த ரூல்ஸ் அப்ளை பண்ணோம்னா நம்ம ஈஸியாகவே வந்து வேர்பை வந்து சூஸ் பண்ணலாம். சிங்குலர் வேர்பா ப்ளூரல் வேர்பான்றது நம்ம சூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ரூல்ஸ் ஒன் பை ஒன் நம்ம பார்க்கலாம். ரூல் நம்பர் 1,
two or more singular subjects joined by and take a plural verb. அதாவது ரெண்டு singular subject நடுவுல and வந்துச்சுன்னா அப்போ நீங்க plural verb தான் யூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். You and I, Geeta and Sita, two and two. So அதுதான் வந்து இந்த ரூல் நம்பர் 1க்கு எக்ஸாம்பிள். அதாவது ரெண்டு சிங்குலர் சப்ஜெக்ட், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரெண்டு சிங்குலர் சப்ஜெக்ட் ஜாயின்ட் பை அண்ட், ஏஎன்டி அண்ட், ரெண்டு சிங்குலர் சப்ஜெக்ட் நடுவில் அண்ட் போட்டா அப்போ நம்ம வந்து ப்ளூரல் வேர்ப் தான் யூஸ் பண்ணணும். ரெண்டு வந்துட்டாலே ஒன்றுக்கும் மேலே, ஸோ ரெண்டு வந்துட்டாலே அது ப்ளூரல். ஸோ ப்ளூரல் சப்ஜெக்ட் ப்ளூரல் வேர்ப், சிம்பிள். ஸோ திஸ் இஸ் ரூல் நம்பர் 1. எக்ஸாம்பிள், யூ அண்ட் ஐ லவ் மியூசிக். ஸோ யூ I, ரெண்டு சப்ஜெக்ட் நடுவுல வந்து and, so you and I love music. Next, rule number 2. When two subjects are joined by as well as, the verb agrees with the first subject. So இப்போ வந்து அதே மாதிரி ரெண்டு சப்ஜெக்ட் வந்திருக்கு, பட் நடுவுல வந்து as well as வருது. போன ரூல்ல நம்ம என்ன பார்த்தோம், and பார்த்தோம். இந்த ரூல்ல வந்து as well as அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ ரெண்டு சப்ஜெக்ட் நடுவுல வந்து as well as வந்ததுன்னா தென் உங்களோட வேர்ப் வந்து ஃபர்ஸ்ட் சப்ஜெக்டோட வேர்ப், ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் வந்து எப்படி இருக்கோ அதனோட கரெஸ்பாண்டிங் வேர்ப் தான் நீங்க யூஸ் பண்ணணும். அதாவது ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் வந்து சிங்குலரா இருந்தா சிங்குலர் வேர்ப் யூஸ் பண்ணணும், ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் வந்து ப்ளூரலா இருந்தா ப்ளூரல் வேர்ப் யூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள், her cousins as well as she are hard working. இந்த இடத்துல her cousins அப்படின்றது first subject, she அப்படிங்கிறது second subject. இது ரெண்டும் நடுவுல வந்து as well as வந்திருக்கு. ஸோ அப்போ என்ன பண்ணணும், first subject எதுவோ அதுக்கேற்ற verb தான் நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ first subject எது, her cousins. her cousins அப்படிங்கிறது வந்து அவளோட cousins. ஸோ cousins அப்படின்றது வந்து plural. ஸோ plural, first subject plural-ஆ இருக்கு, ஸோ we have to use plural verb. சப்போஸ் இங்க வந்து her cousin அப்படின்னு வந்திருந்ததுன்னா அது வந்து singular subject, அப்போ நம்ம இங்க வந்து singular verb தான் யூஸ் பண்ணணும், is வந்து யூஸ் பண்ணிருக்கணும். ஆனா இங்க வந்து her cousins அப்படின்னு வந்திருக்கிறதுனால ஸோ verb has to agree with the first subject, ஸோ அதனால நம்ம are யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ரூல் நம்பர் 2 என்ன, ரெண்டு சப்ஜெக்ட்ஸ் நடுவுல as well as வந்ததுன்னா verb has to agree with the first subject. இது rule number 2. Next, third rule. Either, neither, each, every and everyone are followed by a singular verb. இந்த மாதிரி வந்து subjectே வந்து either வரும், neither வரும், each வரும், every வரும், everyone வரும். ஸோ இந்த சப்ஜெக்ட்ஸ் வரும்போது பார்த்தீங்கன்னா சிங்குலர் வேர்ப் தான் நம்ம யூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள், ஈச் ஆஃப் தெம் இஸ் லவபிள். ஈச் ஆஃப் தெம், ஒவ்வொருத்தரும் வந்து ரொம்ப அன்பானவங்களா இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ ஈச் ஆஃப் தெம் அப்படின்றது ஒவ்வொருத்தரும்னு வரும்போது நம்ம சிங்குலரா ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ அதனால நம்ம சிங்குலர் சப்ஜெக்ட் தான் யூஸ் பண்ணணும். எவ்ரி ஒன் இஸ் வேரிங் brown colored ribbon. So everyone அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட்ல வந்ததுன்னா நீங்க வந்து சிங்குலர் ப்ளூரல் தான் யூஸ் பண்ணணும். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, ரூல் நம்பர் 3, either, neither, each, every and everyone. ஸோ இது எல்லாமே இந்த 5 வேர்ட்ஸ் வந்து சப்ஜெக்டா வரும்போது சிங்குலர் வேர்ப் தான் நம்ம யூஸ் பண்ணணும். Next is rule number 4. Rule number 4ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா, when two singular nouns refer to the same person or thing, the verb must be singular. அதாவது ரெண்டு singular noun வரணும், அந்த ரெண்டு singular nounum ஒரே பர்சனை வந்து ரெஃபர் பண்ணுச்சுன்னா then the verb must be singular. Example வந்து my sister and friend has come. ஸோ என்னோட சிஸ்டரும் அவளோட ஃப்ரெண்டும் வந்திருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சிங்குலர் நவுன், பட் தே ரெப்ரசன்ட் ஒரே பர்சன் ஆர் திங்கை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. மை சிஸ்டர் அண்ட் ஃப்ரெண்ட், அவங்க வந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அவங்க அப்படின்னும் போது அது வந்து சிங்குலர். ஸோ சிங்குலர் verb வந்து நம்ம இங்க யூஸ் பண்ணோம். So rule number 4, when two singular nouns refer to the same person or thing, the verb must be singular. இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, the secretary and treasurer
has been arrested. So அவங்கள போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. யாரனா செக்ரட்டரி அண்ட் ட்ரெஷரர். ஸோ ரெண்டும் சேர்த்து ஒரே சப்ஜெக்டா இங்க ரெஃபர் ஆகுது. ஸோ அதனால அங்க சிங்குலர் நவுன் நம்ம யூஸ் பண்ணணும். So இதுதான் rule number 4. Next is rule number 5. When two subjects express one idea, the verb is in the singular. அதாவது ரெண்டு subject வந்து அது ஒரே ஐடியாவை represent பண்ணியிருந்தா then the verb has to be singular. Fourth ரூல்ல என்ன பார்த்தோம்னா ரெண்டு சிங்குலர் நவுன் வந்து ஒரே பர்சனையோ இல்லை திங்கையோ ரெஃபர் பண்ணால் வேர்ப் வந்து சிங்குலராக இருக்கணும்னு பார்த்தோம். ரூல் நம்பர் 5 வந்து ரெண்டு சப்ஜெக்ட் வந்து சேர்ந்து ஒரே ஐடியாவை ரெப்ரசன்ட் பண்ணால் தென் த வேர்ப் மஸ்ட் பி இன் சிங்குலர். இதுக்கு வந்து இந்த எக்ஸாம்பிள் வேண்டாம், அதுக்கு பதிலாக நான் கொடுக்குற எக்ஸாம்பிள் எழுதிக்கோங்க. திஸ் இஸ் த லாங் அண்ட் த ஷார்ட் கேஸ் ஸ்டடி ஆஃப் த மேட்டர். This is the long and the short case study of the matter. அதாவது இது வந்து நம்ம விவாதிக்கிற ஒரு பொருளோட long and short case study both. Long, this is as well as the long case study as well as the short case study. So ரெண்டையும் சேர்த்து ஒரே ஐடியாவை ரெப்ரசன்ட் பண்ணுது. long case study, short case study ரெண்டு nouns பட் வந்து ரெண்டும் சேர்த்து ஒரே ஐடியாவை ரெப்ரசன்ட் பண்றதுனால நம்ம இஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். திஸ் இஸ் த லாங் அண்ட் த ஷார்ட் கேஸ் ஸ்டடி ஆஃப் த மேட்டர். அந்த எக்ஸாம்பிளை வந்து நீங்க இங்க எழுதிக்கோங்க. திஸ் இஸ் த லாங் அண்ட் த ஷார்ட் கேஸ் ஸ்டடி ஆஃப் த மேட்டர். STUDY ஸ்டடி ஆஃப் த மேட்டர். ஸோ ரெண்டு சிங்குலர் நவுன் சேர்ந்து ஒரே ஐடியாவை ரெப்ரசன்ட் பண்ணால் தென் த வேர்ப் ஹேஸ் டு பி சிங்குலர். இது வந்து 5th ரூல். நெக்ஸ்ட் வந்து 6th ரூல். when a plural noun expresses some specific quantity or amount considered as a whole, the verb has to be in singular. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு plural noun வந்து ஸ்பெசிஃபிக் குவான்டிட்டி ஆர் அமௌண்ட்டை வந்து ஒரு ஹோலாக நம்ம சொல்லும்போது அப்போ நம்ம வந்து சிங்குலர் வேர்ப் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் 30 liters ஆஃப் மில்க். இந்த இடத்துல 30 liters அப்படின்றது வந்து ப்ளூரல். 1 லிட்டர்னா சிங்குலர், 1க்கு மேலே இருக்கு 30 litersனா ப்ளூரல். 30 liters ஆஃப் மில்க் இஸ் டூ மச் ஃபார் பாயாசம். பட் 30 liters ஆஃப் மில்க் அப்படின்னு வரும்போது அந்த 30 liters ஆஃப் மில்க் அப்படின்றது ஹோலாக சேர்ந்து ஒரு சிங்குலர் சப்ஜெக்டை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ இதுதான் வந்து when a plural noun expresses some specific quantity or amount considered as a whole. ஸோ 30 liters ஆஃப் மில்க், 30 liters அப்படின்றத தனியாக பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து அது ப்ளூரல். பட் 30 liters ஆஃப் மில்க் அப்படின்றத பார்த்தோன்னா அது வந்து ஒரு ஹோல், ஒரு 30 லிட்டர் பால் அப்படின்றது வந்து ஒரு ஹோலா ஒரு ஸ்பெசிஃபிக் குவான்டிட்டி ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம சிங்குலர் வேர்ப் தான் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் இஸ் ரூல் நம்பர் 7. when two or more singular subjects are connected by with, together with and not, besides, no less than, then the verb is in singular. ஸோ ரெண்டு சிங்குலர் சப்ஜெக்ட் நடுவில் வந்து with, together with and not, besides, no less than இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நடுவில் வந்ததுன்னா then singular subject யூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள் he and not she is to blame. ஸோ he singular subjects, she singular subject, ரெண்டுக்கும் நடுவில் and not வந்திருக்கு. ஸோ அப்போ என்ன verb யூஸ் பண்ணும்? singular verb யூஸ் பண்ணும். ஸோ is நம்ம யூஸ் பண்ணணும். he and not she is to blame. Next, rule number 8. The verb agrees with the number of nouns that follow the verb. Example பாருங்க. There are 10 students in the crowd. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா there அப்படின்னு சொல்லி இருக்கு. இப்போ இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கிற verb வந்து are. இந்த areன்ற verb வந்து இந்த thereக்கு யூஸ் பண்ண verb கிடையாது. அதை ஃபாலோ பண்ணி வர இந்த 10 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ண verb. ஸோ சில இடங்கள்ல வந்து சென்டென்ஸ் இந்த மாதிரி வரும். வேறன் ஃபர்ஸ்ட் வர்றது வந்து நம்ம சப்ஜெக்டா வந்து கன்சிடர் பண்ணாம வேர்புக்கு அப்புறம் வந்து சப்ஜெக்ட் வரும். அப்போ நம்ம வந்து வேர்புக்கு அப்புறமா வர நவுன்
அந்த 10 students அப்படிங்கிறது தான் வேர்புக்கு அப்புறமா வர நவுன்ஸ். அதுக்கு ஏற்ற ப்ளூரல் தான் நம்ம அதுக்கேற்ற வேர்ப் தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 10 students அப்படின்றது வேர்புக்கு அப்புறமா வர நவுன். ஸோ இந்த நவுன் வந்து ப்ளூரலாக இருக்கிறதுனால நம்ம வந்து இங்கே ப்ளூரல் வேர்ப் ஆர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுதான் ரூல் நம்பர் 8. The verb agrees with the number of nouns that follow the verb. verb ஃபாலோ பண்ணி வர நவுனுக்கு ஏற்ற மாதிரி அந்த வேர்பை வந்து நம்ம சூஸ் பண்ணுறது தான் ரூல் நம்பர் 8. சில சென்டென்சஸில் வந்து ஆரம்பத்திலே சப்ஜெக்ட் வராது, வேர்புக்கு அப்புறமா வரும். ஸோ அப்போது அந்த சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வேர்பை வந்து சூஸ் பண்ணணும். இது ரூல் நம்பர் 8. நெக்ஸ்ட் இஸ் ரூல் நம்பர் 9. Some nouns that are plural in form but singular in meaning take a singular verb. சில நவுன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஒரிஜினல் ஃபார்மில் வந்து ப்ளூரலாக இருக்கும், பட் மீனிங்கில் வந்து சிங்குலராக இருக்கும். அப்போ வந்து நம்ம வந்து சிங்குலர் வேர்ப் தான் யூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள், தமிழ் இஸ் மை மதர் டங். தமிழ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதுமறையான விஷயம். புதுமறையான விஷயங்கள் எல்லாமே வந்து ப்ளூரல் தான், பட் அது வந்து இங்கே வந்து சிங்குலர் மீனிங் கன்வே பண்ணுறதுனால நம்ம வந்து சிங்குலர் வேர்ப் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ரூல் நம்பர் 10. A plural noun which is in the name of a country, province, a book is followed by a singular verb. ஒரு ப்ளூரல் நவுன் வந்திருக்கும், ஆனால் வந்து அந்த ப்ளூரல் நவுன் வந்து ஒரு கண்ட்ரியோ இல்லை ஒரு ப்ராவின்ஸோ இல்லை ஒரு புக்கோ அந்த மாதிரி நேமில் இருந்ததுன்னா தென் அது வந்து சிங்குலர் வேர்ப் தான் எடுக்கும். எக்ஸாம்பிள் வந்து ஹியூமன் வேல்யூஸ் இஸ் ஆஃப் கிரேட் இம்பார்ட்டன்ஸ். இந்த இடத்துல வந்து ஹியூமன் வேல்யூஸ் அப்படின்றது வந்து ப்ளூரல் நவுன் மாதிரி தெரியுது, ஆனால் வந்து அது கன்வே பண்ணுற மீனிங் பார்த்தீங்கன்னா வந்து சிங்குலராக இருக்குது. ஸோ அதனால நம்ம வந்து சிங்குலர் வேர்ப் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து ரூல் நம்பர் 10. ரூல் நம்பர் 10 வந்து ப்ளூரல் நவுன் தான், பட் ஆனால் ஒரு கண்ட்ரி, ஒரு ப்ராவின்ஸ், ஒரு புக் அந்த மாதிரி வந்து இதுவும் வந்து ஒரு பொதுப்படையான விஷயம் தான். அப்படி வரும்போது தென் யூ ஹாவ் டு யூஸ் சிங்குலர் வேர்ப். நெக்ஸ்ட் ரூல் நம்பர் 11. A collective noun takes a singular verb. நம்ம நவுன்ஸில் வந்து கலெக்டிவ் நவுன் படிச்சுப்போம். ஹர்ட் ஆஃப் ஷீப்ஸ் அந்த மாதிரி எல்லாம் நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி கலெக்டிவ் நவுன் வரும்போது சிங்குலர் வேர்ப் தான் நம்ம யூஸ் பண்ணணும். The whole class is attentive. The whole class அப்படின்றது கலெக்டிவ் நவுன். ஸோ கலெக்டிவ் நவுன் வரும்போது சிங்குலர் வேர்ப் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் 12th one, last rule. A relative pronoun must agree with its gender, number and person. A relative pronoun must agree with its gender, number and person. Example வந்து it is I who is to write. So இந்த இடத்துல it வந்து subject, but இந்த verb வந்து எதை பொறுத்து வந்திருக்குன்னா அதுக்கப்புறமா வர pronoun I அப்படின்றத பொறுத்து தான் வந்திருக்கு. So it is I who is to write. அதாவது வந்து I அப்படின்றது வந்து relative pronoun, subject வந்து it இருக்கு, அந்த சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற ரிலேட்டிவ் ப்ரொனவுன் வந்து ஐ. ஸோ அந்த ஐக்கு ஏற்ற வேர்ப் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஐ வந்து சிங்குலர், ஸோ நம்ம சிங்குலர் வேர்ப் இஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் வந்து ரிலேட்டிவ் ப்ரொனவுன். ஸோ ரிலேட்டிவ் ப்ரொனவுன் மஸ்ட் அக்ரி வித் இட்ஸ் ஜெண்டர், நம்பர் அண்ட் பர்சன். அதுதான் இதோட மீனிங். ஸோ தேர் ஆர் 12 ரூல்ஸ். இந்த 12 ரூல்ஸை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இன் ஆர்டர் டு கரெக்ட் சப்ஜெக்ட் verb agreement errors அந்த மாதிரி உங்களுக்கு questions வந்ததுன்னா இந்த 12 rules ஞாபகம் வச்சுட்டு then we have to start correcting the errors or writing correct verbs in the sentence. Now we'll see some exercises in this subject verb agreement. First exercise is A, fill in the blanks appropriately. So நம்ம வந்து கரெக்டான verb வந்து இங்க யூஸ் பண்ணணும் இந்த fill-upsல. First one, Mahatma Gandhi is the father of our nation. So Mahatma Gandhi அப்படிங்கிறது singular subject, so singular verb is use பண்ணணும். Next வந்து there are 10 dogs in my street. There are 10 dogs. இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம், there அப்படின்ற subject இல்லாம அதை verb follow பண்ணி வர
அந்த நவுன் அதை தான் நம்ம எடுக்கணும். ஸோ 10 dogs அப்படின்றது ப்ளூரல். ஸோ இந்த ப்ளூரல் நவுனுக்கு ஏற்ற ப்ளூரல் வேர்ப் தான் இங்கே நம்ம போடணும். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒன் ஆஃப் த ரூல்ஸில் படிச்சிருக்கோம். அதாவது வேர்பை ஃபாலோ பண்ணி வர நவுன் வந்து சிங்குலராக இருந்தால் சிங்குலர் வேர்ப் யூஸ் பண்ணும், ப்ளூரலாக இருந்தால் ப்ளூரல் வேர்ப் யூஸ் பண்ணுன்ட்டு. ஸோ இந்த இடத்துல வேர்பை ஃபாலோ பண்ணி வர நவுன் வந்து ப்ளூரல். 10 dogs அப்படின்றது ப்ளூரல். ஸோ அதனால நம்ம தேர் ஆர் 10 dogs in my street அப்படின்னு சொல்லி எழுதணும். நெக்ஸ்ட், they have to write the exercises neatly. they அப்படின்றது வந்து plural subject. plural subjectக்கு வந்து நம்ம வந்து have யூஸ் பண்ணணும். பிகாஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு infinitive வந்திருக்கு verb-ஆ. ஸோ infinitive வந்து இந்த இடத்துல வரும்போது அதுக்கு முன்னாடி நீங்கள் have தான் யூஸ் பண்ணணும். ஸோ they have to write the exercises neatly. நெக்ஸ்ட் வந்து buttermilk is good for health. buttermilk அப்படின்றது வந்து என்னது? மோர். ஸோ அது வந்து சிங்குலர் சப்ஜெக்ட். ஸோ நம்ம வந்து அதுக்கு வந்து சிங்குலர் வேர்ப் தான் நம்ம யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் ஆர் குட் ஃபார் ஹெல்த். ஃப்ரூட்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூரல் சப்ஜெக்ட். ஸோ நம்ம வந்து அதுக்கு வந்து ப்ளூரல் வேர்ப் ஆர் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ இது வந்து A எக்ஸசைஸ். நெக்ஸ்ட் B எக்ஸசைஸ் பாருங்க. B எக்ஸசைஸில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து the quality of dal is not good. the quality of dal, இந்த இடத்துல தால் அப்படின்றது வந்து பருப்பு. ஸோ அந்த பருப்போட ஒரு குவாலிட்டியை பற்றி சொல்கிறாங்க. ஸோ the quality of dal அப்படின்னும் போது நம்ம வந்து அங்கே சிங்குலர் வேர்ப் தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா குவாலிட்டி அப்படின்றது வந்து ஒரு இட்ஸ் அ சிங்குலர் சப்ஜெக்ட். அது வந்து அந்த குவாலிட்டி தாலோட குவாலிட்டியை தான் ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால அது சிங்குலர் சப்ஜெக்ட். ஸோ சிங்குலர் வேர்ப் யூஸ் பண்ணும். த குவாலிட்டி ஆஃப் தால் இஸ் நாட் குட். நெக்ஸ்ட், த ஹார்ஸ் கேரேஜ் இஸ் அட் த டோர். த ஹார்ஸ் கேரேஜ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு கலெக்டிவான ஒரு விஷயம். ஹார்ஸோட கேரேஜ் இது எல்லாமே வந்து எங்கே இருக்குது? டோர் கிட்ட இருக்குது. ஸோ இது வந்து ஒரு கலெக்டிவ் நவுன். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் இஸ் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து மை ஃப்ரெண்ட் அண்ட் டீச்சர் ஹேஸ் கம். இது நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ரெண்டு சிங்குலர் நவுன்ஸ் ரெப்ரசன்ட் சேம் subject or thing, same person or thing, then you have to use singular verb னு படிச்சிருக்கோம். ஸோ இந்த இடத்துல my friend and teacher has come ரெண்டு noun பட் ஒரே பர்சனை ரெப்ரசன்ட் பண்ணுறதுனால இந்த இடத்துல நீங்கள் சிங்குலர் verb has யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து is your father and mother at home. இந்த இடத்துல இஸ் யூஸ் பண்ணணும். பிகாஸ் யுவர் ஃபாதர் அண்ட் மதர் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே பர்சனை தான் வந்து இண்டிகேட் பண்ணுறாங்க. ஃபாதர் மதர் ரெண்டு பேரும் வந்து ஒரு உங்களோட பெற்றோர்கள். யுவர் ஃபாதர் அண்ட் மதர் ரெண்டு பேரும் யார்? பெற்றோர்கள். ஸோ ஒரே பேரண்ட் தான். ஸோ அதனால வந்து இது வந்து இட் டேக்ஸ் அ சிங்குலர் வேர்ப். இஸ் யுவர் ஃபாதர் அண்ட் மதர் அட் ஹோம். நெக்ஸ்ட் இஸ் ஹானர் அண்ட் க்ளோரி இஸ் ஹிஸ் ரிவார்ட். ஹானர் அண்ட் க்ளோரி இது ரெண்டும் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரே சப்ஜெக்டாக தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். ஒரே ஐடியா. ஹானர் அண்ட் க்ளோரி ரெண்டு சப்ஜெக்ட் சேர்ந்து வருது பட் இட் ரெப்ரசன்ட்ஸ் த சேம் ஐடியா. ஸோ அதனால் we have to use singular verb is. நெக்ஸ்ட், the ship with its crew is sailing good. நம்ம another ரூலில் பார்த்துருக்கோம். ரெண்டு சப்ஜெக்ட் செப்பரேட்டட் பை வித், டுகெதர் வித் அந்த மாதிரியெல்லாம் வந்ததுன்னா சிங்குலர் வேர்ப் தான் யூஸ் பண்ணணும்னு பார்த்துருக்கோம். ஸோ த ஷிப் வித் இட்ஸ் க்ரூ, வித் நடுவில் வந்திருக்கு. ஸோ அப்போ நம்ம வந்து சிங்குலர் வேர்ப் தான் யூஸ் பண்ணணும். த ஷிப் வித் இட்ஸ் க்ரூ இஸ் செயிலிங் குட். நெக்ஸ்ட், கலீவர்ஸ் ட்ராவல்ஸ் இஸ் அன் எக்ஸலன்ட் ஸ்டோரி. இந்த இடத்துல கலீவர்ஸ் ட்ராவல்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூரல் சப்ஜெக்ட் மாதிரி தெரியும். பட் ஆனால் இட் ரெப்ரசன்ட்ஸ் அ புக். ஸோ புக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வரும்போது ஒரு ப்ராவின்ஸ், ஒரு கண்ட்ரி, ஒரு புக் இதெல்லாம் வரும்போது நம்ம சிங்குலர் வேர்ப் தான் யூஸ் பண்ணணும். நம்ம பார்த்துருக்கோம். ஸோ கலிவர்ஸ் ட்ராவல்ஸ் இஸ் அன் எக்ஸலன்ட் ஸ்டோரி. நெக்ஸ்ட், எய்த் வந்து பாருங்க. நெய்தர் ஃபுட் நார் வாட்டர் இஸ் ஃபவுண்ட் ஹியர். நம்ம பார்த்துருக்கோம் நைதர், ஐதர், ஈச், எவ்ரி ஒன் வந்தால் சிங்குலர் வேர்ப் தான் யூஸ் பண்ணணும். ஸோ நைதர் ஃபுட் நார் வாட்டர் இஸ் ஃபவுண்ட் ஹியர். ஸோ சிங்குலர் வேர்ப் இஸ் யூஸ் பண்ணணும்.
Next, mathematics is a branch of study. So mathematics அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கணக்கு. ஸோ அது மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்றது வந்து பார்க்கும்போது உங்களுக்கு ப்ளூரல் மாதிரி தெரிஞ்சாலும் பட் இட் இண்டிகேட்ஸ் அ சிங்குலர் சப்ஜெக்ட் தான். ஸோ அதனால அதுக்கு சிங்குலர் வேர்ப் தான் யூஸ் பண்ணும். மேத்தமெட்டிக்ஸ் இஸ் அ பிரான்ச் ஆஃப் ஸ்டடி. Next, last one, 15 minutes is allowed to read the question paper. So 15 minutes அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா 15 நிமிடங்கள். அது வந்து ப்ளூரல் மாதிரி தெரிஞ்சாலும் நம்ம வந்து this indicates a singular subject. So 15 minutes அப்படின்றது வந்து நம்ம ஒன்றா தான் நம்ம சொல்கிறோம். ஸோ அதனால it takes a singular verb is. 15 minutes is allowed to read the question paper. ஸோ இதுதான் வந்து B எக்ஸசைஸோட ஆன்சர்ஸ். நெக்ஸ்ட் சியில் வந்து பார்த்தீங்கன்னா change the singular nouns to plurals by either adding s, ies, es, ves. ஸோ இந்த இடத்துல வந்து சில சிங்குலர் நவுன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனோட ப்ளூரல் ஃபார்ம்ஸ் வந்து by adding s, ies, es, ves சேர்த்து கொடுத்துருக்காங்க. பாருங்க, லீஃப், லீஃபோட ப்ளூரல் வந்து லீவ்ஸ், LEAVES ஆட் பண்ணணும் எஃப்ஐ எடுத்துட்டு. நெக்ஸ்ட் லாரி, லாரியில் வந்து ஒய் எடுத்துட்டு IES ஆட் பண்ணணும். லாரி, லாரிஸ். பேட், பேட்ஸ், இந்த இடத்துல வெறும் எஸ் ஆட் பண்ணால் போதும். கிளாக், கிளாக்ஸ், கிளாக்ஸ்க்கும் வெறும் எஸ் ஆட் பண்ணால் போதும். டேபிள், டேபிள்ஸ், டேபிள்ஸ்க்கும் வெறும் எஸ் ஆட் பண்ணால் போதும். லேம்ப், லேம்ப்ஸ். டால், டால்ஸ். பிஸ்கெட், பிஸ்கெட்ஸ், இது எல்லாத்துக்கும் வெறும் எஸ் ஆட் பண்ணாலே உங்களுக்கு ப்ளூரல் ஃபார்ம் கிடச்சிடும். நெக்ஸ்ட் நைஃப், நைஃப்பில் வந்து நீங்கள் வந்து FEA எடுத்துட்டு VES ஆட் பண்ணும். நைஃப், நைவ்ஸ். லைக் லீஃப், லீவ்ஸ் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி நைஃப், நைவ்ஸ். நெக்ஸ்ட் லோஃப், லோவ்ஸ். லோஃபில் வந்து எஃப் எடுத்துட்டு VES ஆட் பண்ணணும். இது வந்து certain examples for singular and plural. நெக்ஸ்ட் வந்து நான் ஃபைனட்ஸ் பார்க்கலாம். அதாவது வந்து நம்ம முன்னாடியே வந்து படிச்சிருக்கோம். வேர்ப்ஸில் வந்து ஃபைனட் வேர்ப்ஸ், நான் ஃபைனட் வேர்ப்ஸ் ரெண்டு டைப்ஸ் இருக்குன்னு நம்ம படிச்சிருக்கோம். வேர்ப்ஸ்னாலே வந்து ஆக்ஷன் வேர்ட்ஸ், ஆக்ஷன் வேர்ட்ஸை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறதை வந்து நம்ம வேர்ப்ஸ்ன்னு சொல்லி சொல்கிறோம். அந்த வேர்ப்ஸில் வந்து 2 டைப்ஸ் இருக்குது, ஃபைனட் வேர்ப்ஸ், நான் ஃபைனட் வேர்ப்ஸ். ஃபைனட் வேர்ப்ஸ் அப்படின்றது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து they act as a verb and they act as a main verb of a sentence or a clause. ஒரு clause-ஓ இல்லை ஒரு sentence-ஓ நீங்கள் எடுத்தீங்கன்னா அந்த sentence or clause-ஓட main verb-ஆ வந்து ஃபைனட் verb இருக்கும். ஸோ ஃபைனட் verb, இப்போ ஒரு சென்டென்ஸில் வந்து மெயின் verb எது இருக்கோ அது எல்லாமே வந்து ஃபைனட் verbs தான். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா they indicate number, person and tense. ஸோ சப்ஜெக்டுக்கு ஏற்ற மாதிரியான அந்த நம்பர், பர்சன் அண்ட் டென்ஸ்க்கு ஏற்ற மாதிரியான வேர்பாக அது ப்ராப்பராக இருக்கும். ஆர் யூஸ்ட் இன் தி ப்ரெசன்ட் டென்ஸ் அண்ட் த பாஸ்ட் டென்ஸ். ப்ரெசன்ட் டென்ஸ் அண்ட் பாஸ்ட் டென்ஸில் வந்து நார்மலாக யூஸ் பண்ணுற வேர்ப்ஸ் எல்லாமே ஃபைனட் வேர்ப்ஸ் தான். தே ஹாவ் டு அக்ரி வித் த சப்ஜெக்ட் அண்ட் சேஞ்ச் அக்கார்டிங்லி. ஸோ சப்ஜெக்ட் சேஞ்ச் ஆனால் அந்த வேர்பும் சப்ஜெக்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து சேஞ்ச் ஆகும், சிங்குலராகவோ ப்ளூரலாகவோ. இது வந்து ஃபைனட் வேர்ப்ஸ். whereas non-finite verbs அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா they do not act as a verb. அது வந்து ஒரு ப்ராப்பராக ஒரு வேர்பாக இருக்காது. they act as nouns, adjectives and adverbs. அது வந்து ஆக்ஷன் வேர்ட்ஸ் தான், பட் ஆனால் வந்து வேர்பாக ரெப்ரசன்ட் பண்ணாமல் நவுனாவோ அட்ஜெக்டிவாவோ அட்வர்பாவோ சென்டென்ஸில் இருக்கும். they do not indicate number, person or tense. ஸோ ஒரு நம்பர், ஒரு பர்சன் இல்லை டென்ஸ் அதை வந்து இண்டிகேட் பண்ணாது. யூஸ்வலி gerunds, infinitives or participleஆக இருக்கும். ஸோ நான்-ஃபைனட் வேர்ப்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டா அதில் 3 kinds இருக்கு, infinitives, gerunds and participles. ஸோ இதில் 1 by 1 நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து infinitives. இன்ஃபினிட்டிவ்ஸில் வந்து ஃபுல் இன்ஃபினிட்டிவ்ஸ், பேர் இன்ஃபினிட்டிவ்ஸ்னு 2 இருக்குது. இன்ஃபினிட்டிவ்ஸ்னாலே 2 + verb வந்தால் அது வந்து இன்ஃபினிட்டிவ். ஸோ உங்களோட சென்டென்ஸில் வந்து 2 followed by a verb அப்படி வந்தால் அது இன்ஃபினிட்டிவ் அண்ட் இட் இஸ் அ நான்-ஃபைனட் verb. ஸோ ஃபுல் இன்ஃபினிட்டிவ் அப்படின்றது 2 + a verb வந்து வரணும், அது வந்து இன்ஃபினிட்டிவ். எக்ஸாம்பிள், புஷ்பா ஹேஸ் டு ஈட் லன்ச் வித் மீ. இந்த இடத்துல ஈட்ஸ் கிடையாது, ஹேஸ் டு ஈட் லன்ச் வித் மீ அப்படின்னு சொல்லி போட்டுக்கணும். ஸோ புஷ்பா ஹேஸ் அப்படின்றது ஃபைனட் வேர்ப், டு ஈட் அப்படிங்கிறது வந்து இன்ஃபினிட்டிவ் நான்-ஃபைனட் வேர்ப். ஸோ புஷ்பா ஹேஸ் டு ஈட் லன்ச் வித் மீ அப்படிங்கிறது வந்து டு ஈட் அப்படிங்கிறதுல வர அந்த டு ஈட் அப்படிங்கிறது ஃபுல் இன்ஃபினிட்டிவ்.
So 2 plus a verb வந்தா அது full infinitive. Next வந்து bare infinitive. Bare infinitive பாத்தீங்கன்னா 2 இல்லாம வெறும் verb மட்டும் வரும். But ஆனா வந்து it indicates an infinitive. அதுதான் வந்து bare infinitive. Example, Reena will help me. Reena has to help me அப்படின்ற மீனிங் தான் அது கன்வே பண்ணுது. ஸோ ரீனா கண்டிப்பா எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற அந்த மீனிங் தான். ஸோ இது வந்து bare infinitive. bare infinitive வந்து 2 இல்லாம வரும். பட் அந்த மீனிங் வந்து infinitive மீனிங் கொடுக்கும். அது bare infinitive. நெக்ஸ்ட் வந்து gerund. gerund வந்து பாத்தீங்கன்னா ing form of verb தான் வந்து நம்ம gerund அப்படின்னு சொல்லி சொல்றோம். So gerund வந்து எப்போதுமே it functions as a noun, so it is called as a verbal noun. So ஒரு verb ஓட ing form சேர்த்து போட்டா அது gerund. though அது action word இருந்தாலும் அது noun வந்து sentenceல act பண்ணும். So அதனால அதுக்கு பேரே verbal noun. அதே மாதிரி adjectives ஆவும் gerund வந்து act பண்ணும். A gerund has the same form as a present participle. So இப்போ present participle, past participle நம்ம participles-ல பார்ப்போம். gerund-ம் வந்து பாத்தீங்கன்னா ing form இருக்கும். present participle-ம் ing form இருக்கும். So அதனால தான் இங்க சொல்லிருக்காங்க gerund has the same form as present participle. present participle என்னன்னு நம்ம அடுத்தது பார்க்கலாம். So gerundsல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்த்திருக்கோம் noun ஆக்ட் பண்ணும், adjective ஆக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. As a subject and a kind of a noun. Reading is a good habit. Learning a language is always useful. ஸோ இந்த இடத்துல readingன்றது noun, subject. Learning a language அப்படின்றதும் subject. ஸோ gerund வந்து noun இங்க ஆக்ட் பண்ணிருக்கு. நெக்ஸ்ட் ஆப்ஜெக்டா எப்படி வந்து gerund வந்து யூஸ் ஆகுதுன்னு பாருங்க. Rita likes cooking. ஸோ இந்த இடத்துல ரீட்டான்றது சப்ஜெக்ட், குக்கிங்ன்றது ஆப்ஜெக்ட். ஸோ குக்கிங்கும் நவுன் தான், பட் ஆப்ஜெக்ட் பிளேஸ்ல வந்திருக்கு. ஸோ gerund வந்து சப்ஜெக்டாகவும் ஆக்ட் ஆகும், ஆப்ஜெக்டாகவும் ஆக்ட் ஆகும். நெக்ஸ்ட் as a complement. Her liking is cooking. அதாவது ஒரு விஷயத்தை வந்து காம்ப்ளிமெண்ட் பண்ற மாதிரியும் gerund வந்து ஆக்ட் ஆகும். Her liking is cooking. her liking அப்படின்றது என்ன காம்ப்ளிமெண்ட் பண்ணுது. என்ன காம்ப்ளிமெண்ட் பண்ணுது? குக்கிங்ன்றது அவளுக்கு பிடித்தமான ஒரு விஷயம். ஸோ ஒரு விஷயத்தை வந்து நம்ம அப்ரிஷியேட் பண்றது, காம்ப்ளிமெண்ட் பண்றதுன்னு அர்த்தம். ஸோ காம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கும் gerund வந்து யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து used in compound nouns. காம்பவுண்ட் நவுன்ஸ் வரும்போதும் வந்து gerund யூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் calling bell. ஸோ calling bell வந்து calling ing form வருது. ஸோ gerund வருது. ஸோ அது காம்பவுண்ட் நவுன்ஸாகவும் வந்து யூஸ் ஆகும் gerund. ஸோ நான்-ஃபைனைட் வேர்ப்ஸ்ல நம்ம வந்து பார்த்தோம், இன்ஃபினிட்டிவ்ஸ் பார்த்தோம், gerunds பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்ட்டிசிபிள்ஸ். பார்ட்டிசிபிள்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா participles come after an object to describe it and express the state the object is in. So ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு அப்புறமா தான் வந்து participle வரும் and it describes and expresses the state the object is in. ஒரு ஆப்ஜெக்ட்டை describe பண்றதுக்கு யூஸ் பண்றதா வந்து participle. A present participle indicates an activity that is continuing and is in progress. So present participle அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூவிங்கா நடந்துட்டு இருக்கிற ஒரு ஆக்டிவிட்டியை, இப்போ நடந்துட்டு இருக்கிற ஒரு ஆக்டிவிட்டியை பத்தி சொல்றது தான் present participle. A present or past participle can function as an adjective phrase to describe a noun placed before it. So present participle, past participle இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு adjective phrase வந்து யூஸ் பண்ணோம் to describe a noun. So adjective நாலே noun describe பண்ற wordன்னு படிச்சிருக்கோம். So அந்த இடத்துல வந்து நம்ம வந்து present participle, past participle இது ரெண்டையுமே யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் பாருங்க. The baby singing in the room is my child. The baby singing in the room. இப்போ நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம். So the activity which is in progress. The baby singing in the room na அந்த ரூம்ல பாடிட்டு இருக்கிற குழந்தை என்னோட குழந்தை. ஸோ இப்போ நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம். ஸோ இது வந்து present participle. அதனால தான் இங்க வந்து ing form யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து the bird flying in the sky is the lark. ஸோ இப்போ continuing progressல நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் the bird flying in the sky. ஸோ அங்க வானத்துல பறந்துட்டு இருக்கிற பறவை அது லார்க் பறவை. ஸோ இப்போ நடந்துட்டு இருக்கிற விஷயத்தை பத்தி சொல்றது தான் வந்து present participle. அந்த present participle வரும்போது நம்ம ing form யூஸ் பண்ணணும்.
இப்போ பார்ட்டிசிபிள்ஸ்ல வந்து டோட்டலா என்னென்ன டைப்ஸ் இருக்கு அப்படின்றது இங்க கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து present participle. இது நம்ம இப்பதான் பார்த்தோம். verb plus ing form வந்தா அது present participle. எக்ஸாம்பிள் sleep plus ing form. sleeping, going, running இது எல்லாமே வந்து present participle தான். gerundum verb plus ing form தான். present participle-ம் verb plus ing form தான். இந்த present participle வந்து நம்ம present continuous tense-ல வந்து யூஸ் பண்ணுவோம். she is singing, he is eating, they are running. so இது எல்லாமே வந்து present participle. next வந்து பாத்தீங்கன்னா past participle. past participle அப்படிங்கிறது என்னன்னா verb-ஓட d, ed or en இது சேர்ந்து வந்தா அது past participle. அதாவது like plus d liked. past participle அப்படின்றது தான் third form of the verb. நான் உங்களுக்கு tenseல வந்து சொல்லிருப்பேன். verbக்கு வந்து 3 forms இருக்கு. அந்த third form of the verb தான் வந்து past participle அப்படின்னு சொல்லிருப்பேன். இது வந்து நம்ம usually perfect tensesலலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். for example like, liked, liked. so present tense வந்து like, liked வந்து past tense, past participle வந்து liked. அதே மாதிரி வந்து good, better, best. good, better, best. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா best அப்படின்றது வந்து past participle. இந்த மாதிரி வந்து நிறைய verbsக்கு வந்து உங்களுக்கு different past participles இருக்கும். so past participle அப்படின்றது third form of the verb. next வந்து perfect participle. perfect participle அப்படின்றது என்னன்னா having plus past participle வந்தா அது perfect participle. so perfect நாலே have கண்டிப்பா வரணும். so இந்த இடத்துல participles அப்படிங்கறதுனால having, having, having plus third form of the verb past participle வந்தா அது perfect participle. having plus finished, having finished. next வந்து presentல passive. present passive-ஆ வரது வந்து being plus past participle. being-உம் past participle-உம் சேர்ந்து வந்தா அது present in passive tone. so being plus told, being told. next வந்து perfect passive. perfectல passive வந்து having been வரணும் plus past participle வரணும். example having been written. so இதுதான் வந்து 5 different forms of participles. first one வந்து present participle verb plus ing form. second one is past participle. இது வந்து third form of the verb. so verb plus d, ed, en அந்த மாதிரி இருக்கும். சில சமயம் வந்து change ஆயும் வரும். next வந்து பாத்தீங்கன்னா perfect participles. perfect participles வந்து having plus past participles. அதுதான் வந்து perfect participles. next வந்து present in passive tone. அது வந்து being plus past participle. next perfect in passive tone, having been plus past participle. இதெல்லாம் வந்து different forms of participles. so இப்போ participles are used as a verb. participles வந்து verb-ஆ எங்க யூஸ் ஆகுது? அதனோட எக்ஸாம்பிள் வந்து Sita is sleeping. இது வந்து present continuous tense. so இந்த இடத்துல யூஸ் ஆயிருக்கிறது வந்து present participle யூஸ் பண்ணிருக்காங்க. next as an adjective. adjective-ஆ எப்போ யூஸ் ஆகுதுன்னு பாருங்க. she is a retired principal. so retired அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு past participle, but இந்த இடத்துல இது வந்து adjective-ஆ வந்திருக்கு. verb வந்து is. retired அப்படின்றது வந்து adjective-ஆ யூஸ் ஆயிருக்கு. அதாவது இந்த principalன்ற noun-ஐ describe பண்ணி போட்டிருக்கிறதுனால இது வந்து retired அப்படின்றது past participle adjective-ஆ வந்திருக்கு. next வந்து D exercise. D exerciseல வந்து you have to identify the non-finites in the following sentences and underline them. so ரெண்டு sentence நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். மீதி 3 நீங்க ட்ரை பண்ணுங்க. Roshan dreams of becoming an architect. so இந்த இடத்துல non-finite verb எங்க இருக்கு? becoming. so of becoming. so becomingன்றத underline பண்ணிக்கோங்க. இது வந்து gerund. next second sentence பாருங்க. we must aim at fulfilling Dr. APJ Abdul Kalam's dream to make India the most developed country by 2020. so fulfilling அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா it's a non-finite verb. underline it. and then to make is infinitive. அதுவும் non-finite verb. underline it. so இது ரெண்டு தான் வந்து இந்த sentenceல இருக்க non-finite verbs.
ஸோ மீதி 3 வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஆன்சர்ஸ் வீடியோவோட எண்டில் இருக்குது, நீங்கள் க்ராஸ் செக் பண்ணிக்கலாம். பட் ட்ரை ஆன் யூர் ஓன். நெக்ஸ்ட் வந்து E எக்ஸசைஸ் பாருங்க. Replace the underlined words by a participle in the following sentences. Example: when young people wear soiled clothes on formal occasions to show rebelliousness. So இது வந்து பாத்தீங்கன்னா இந்த சென்டென்ஸை வந்து நம்ம பார்ட்டிசிபிள் யூஸ் பண்ணி கரெக்டான சென்டென்ஸை நம்ம மாற்றணும். Young people wear soiled clothes on formal occasions to show rebelliousness. ஸோ இந்த இடத்துல வந்து when எடுத்துட்டு மீதி இருக்கிறத மட்டும் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டான சென்டென்ஸ் வந்து கிடைக்கும். இப்போ நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. While Sudha was climbing the stairs, she tripped and fell down. ஸோ இந்த சென்டென்ஸை வந்து நம்ம எப்படி கரெக்ட் பண்ணலாம் பார்ட்டிசிபிள் யூஸ் பண்ணின்னு பார்த்தீங்கன்னா, while climbing the stairs, Sudha tripped and fell down. அவ்வளோதான். அவ்வளோ மட்டும் போட்டாலே இந்த சென்டென்ஸோட மீனிங் வந்து ப்ராப்பராக கன்வே ஆகிடும். While Sudha was climbing the stairs, she tripped and fell down. So much of verbs நம்ம யூஸ் பண்ண வேண்டியதில்லை. While climbing the stairs, Sudha tripped and fell down. அப்படி எழுதினாலே இது வந்து கரெக்டான சென்டென்ஸ் ஆகிடும் வித் பார்ட்டிசிபிள். Second sentence: after her evening prayers, my grandmother went to the temple. இந்த சென்டென்ஸ் எப்படி கரெக்ட் பண்ணி எழுதணும்? Having said evening prayers, my grandmother went to the temple. So having said evening prayers, my grandmother went to the temple. Having அப்படின்றது வந்து இங்க gerund யூஸ் பண்ணி நம்ம எழுதணும். ஸோ மீதி இருக்கிற 3 சென்டென்ஸ் வந்து நீங்க ட்ரை பண்ணுங்க. ஆன்சர்ஸ் வந்து வீடியோவோட எண்ட்ல இருக்கு, நீங்க கிராஸ் செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து F. Fill in the blank with the correct alternative. ஸோ இது வந்து பாருங்க, having played on the flute, Krishna returned it. ஸோ இது வந்து participle யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ having played on the flute, Krishna returned it. நெக்ஸ்ட் வந்து we wish she continues being healthy. We wish she continues being healthy. அவங்க ஹெல்தியாகவே கண்டினியூ பண்ணணுன்றதை நம்ம விரும்புகிறோம் அப்படின்றது தான் அதோட அர்த்தம். ஸோ இந்த மாதிரி இது ரெண்டுலேருந்து கரெக்டான ஆன்சர் எடுத்து நீங்கள் இங்கே ஃபில்லப்பில் போட்டு நீங்கள் எழுதணும். திஸ் இஸ் ஈஸி, யூ கேன் டூ இட் ஆன் யோர் ஓன். ரிமைனிங் சென்டென்சஸ் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் தென் ஆன்சர்ஸ் வீடியோட எண்டில் இருக்குது, க்ராஸ் செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து G. டிக் த கரெக்ட் சென்டென்சஸ். இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். I had desired to eat a cake. I had desired to have eaten cake. இதில் ரெண்டில் எது கரெக்டான சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் டிக் பண்ணணும். I had desired to eat a cake அப்படின்றது தான் கரெக்டான சென்டென்ஸ். ஸோ இதை வந்து டிக் பண்ணணும், பிகாஸ் இங்கே இன்ஃபினிட்டிவ் யூஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. இங்கே to அப்புறமா வந்து ஒரு verb, இதுதான் கரெக்ட் இன்ஃபினிட்டிவ். to have eaten அப்படின்னு வரக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து செகண்ட் ஒன் பாருங்க. My son is fond of music. My son is fond to music. ஸோ இதில் வந்து my son is fond of music அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். My son is fond to music அப்படின்றது தப்பு. ஸோ இதுதான் வந்து கரெக்டான சென்டென்ஸ். ஸோ இதே மாதிரி நீங்கள் மீதி இருக்கிற சென்டென்ஸ் வந்து நீங்கள் ஆன் யுவர் ஓன் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கரெக்டான சென்டென்ஸ் டிக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் உங்களோட ஆன்சர்ஸை வீடியோட எண்டில் இருக்கிற ஆன்சர்ஸோட க்ராஸ் செக் பண்ணிக்கோங்க. So with this we are completing subject verb agreement grammar part of your 6th lesson. So இதில் வந்து நம்ம சப்ஜெக்டும் வேர்பும் எப்போதுமே அக்ரி பண்ணிட்டு தான் இருக்கணும் அப்படின்றத பார்த்தோம். அதுக்கு ஒரு 12 ரூல்ஸ் பார்த்தோம். இது எல்லாத்தையும் படிச்சுட்டு அண்ட் தென் நம்ம வந்து ஃபைனைட் வேர்ப்ஸ், நான்-ஃபைனைட் வேர்ப்ஸ் இன் டீட்டெயில் பார்த்தோம். இன்ஃபினிட்டிவ்ஸ், ஜெரண்ட்ஸ், பார்ட்டிசிபிள்ஸோட ஃபார்ம்ஸ் எல்லாமே நம்ம பார்த்தோம். ஸோ அதை யூஸ் பண்ணி சில சென்டென்சஸ் வந்து நம்ம கரெக்ட் பண்ணி, சில சென்டென்சஸில் வந்து நம்ம கரெக்டான பார்ட்டிசிபிள்ஸ் அண்ட் நான்-ஃபைனைட் வேர்ப்ஸ் ஃபில் பண்ணி நம்ம எக்ஸசைசஸும் பார்த்தோம். ஸோ இதெல்லாமே கோ த்ரூ பண்ணி பாருங்கள். கோ த்ரூ பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஐ வில் கிளாரிஃபை யுவர் டவுட்ஸ் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.